படத்துக்கு பயங்கரமா ஒர்க் பண்ண முக்கியமான பர்சனாலிட்டிஸ் தான் மேடைக்கு கூப்பிட போறோம். லெட்ஸ் வெல்கம் லால் சலாம் படத்தினுடைய ரைட்டர் அண்ட் டிஓபி விஷ்ணு ரங்கஸ்வாமி அவர்கள், எடிட்டர் பிரவீன் பாஸ்கி அவர்கள், ஆர்ட் டைரக்டர் ராமு தங்கராஜ் அவர்கள், ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அனில் அரிசு அவர்கள், விக்கி மாஸ்டர் அவர்கள் மற்றும் பாபு மாஸ்டர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டருக்கு, எங்கள் டைரக்டருக்கு முதல் நன்றி. அப்புறம் எங்களோட ப்ரொடியூசர் சார் சுபாஷ்கரன் சார், தமிழ்குமரன் சார், எங்களை நம்பி இவ்வளோ பெரிய படத்தை கொடுத்த தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். படத்தோட கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு தேர் எரிப்பு சம்பவம் ஒன்று நடந்தது. அந்த சம்பவத்தையும் அந்த கிரிக்கெட்டில் நடந்த சம்பவத்தையும் ஒன்றா சேர்த்து பண்ணப்பட்டது தான் இந்த கதை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நடந்ததாக இருக்கலாம், ஆனால் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு படம் அப்படின்னு நினைக்கிறேன். தேர் எரிப்பு அப்படி இப்படின்னு ரொம்ப சீரியஸாக இருக்கிற ஒரு கதை வேறு, ஒரு ஐடியாலஜி சார்ந்து இருக்கிற கதையாக வேறு இருந்தது. அந்த கதையை சூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல பெரிய கட்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். அது அவங்கள்ட்ட இருந்தது. அவங்க பெரிய ரிபல் தான் ஆக்சுவலாக. அப்படி இல்லைன்னா இந்த கதையை சூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த படத்தை எடுத்ததுக்கு தேங்க்யூ மேம். சாரி சார், அடுத்தது நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி கொரியோகிராஃபர் தினேஷ் மாஸ்டர் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். வணக்கம். ஐஸ்வர்யா மேடமோட டெடிகேஷனை சொல்கிறேன். பிஃபோர் டேவே டைமிங் சொல்லுவாங்க, மாஸ்டர் மார்னிங் 6:30க்கு நம்மெல்லாம் அசம்பிள் ஆகிடணும்னு சொல்லுவாங்க. நான் கரெக்டாக 6:30க்கு போவேன், ஆனால் அவங்க 6:10க்கே அங்கே இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒர்க்கோட டெடிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக தான் நான் அதை பார்க்குறேன். என் லைஃப்பில் ஒரு நிறைய படம் பண்ணாலும் இந்த ஒரு நாள் வந்து எனக்கு ரொம்ப மறக்க முடியாத நாள். பிகாஸ் சாரோட மிகப்பெரிய ஃபேன் நான். பல கோடி பேர் இருக்குங்க, அதில் நானும் ஒருத்தர் சார். ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு இந்த ஸ்டேஜில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக நினைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஐஸ்வர்யா மேம்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறேன். அண்டு சுபாஷ்கரன் சார் பற்றி சொன்னால், ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங், அவருடைய ஃபஸ்ட்டு படம் கத்தியில் ஆரம்பித்தது நான் தான் பண்ணேன். அதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ நீங்கள் இந்த 10வது வருஷத்தில் இந்த படத்தில் நிற்கிற இந்தியன் 2 பண்ணிகிட்டு இருக்கணும் போது அதுவும் எல்லாம் சேர்ந்து இந்த ஸ்டேஜில் நிற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். லால் சலாம் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு படம். ரொம்ப சின்சியராக எல்லாருமே ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரஜினி சாரோட ஃபைட் அதெல்லாம் எடிட் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப பிளெஸிங்காக இருந்தது. இந்த வாய்ப்பை கொடுத்த எங்கள் டைரக்டர் ஐஸ்வர்யா மேடமுக்கு ரொம்ப நன்றி. டிஓபி விஷ்ணு அவர்களுக்கும் ரொம்ப நன்றி.